உண்மை சம்பவம். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மை சம்பவத்தை கொண்டு வந்திருக்கேன். இது ரியலாக நடந்த ஒரு ஸ்டோரி. இந்த கதையை நம்மக்கிட்ட சொன்னவங்க பேர் வந்து ஸ்ரீக்கு அவரோட லைஃப்பில் நடந்த விஷயத்தை தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. நீங்கள்லாம் என் சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வந்து 6 வருஷம் பாய்ஸ் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கேர்ள்ஸோட ஜாயின் பண்ணி ஸ்கூலில் படிச்சிருக்காரு. ஸோ பெண்கள் எல்லாம் அவர்கிட்ட வந்து பேச வந்தாங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப ஷை பண்ணுவார், பேசுகிறதுக்கெல்லாம் ரொம்ப கூச்சப்பட்டுட்டு இருப்பார். ஸ்ரீக்கு வந்து இன்னொரு டேலண்ட்டும் இருக்குது. அவர் வந்து நல்லா கபடி ஆடுவார். ஸோ அவர் எந்த டீமுக்கு போகிறாரோ அந்த டீமு கண்டிப்பாக ஜெயிச்சிடும். ஸ்ரீ வந்து நல்லா கபடி ஆடுறாருல. ஸோ அவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னா, அவர் ஸ்கூலுக்கு போகிற கேப்பில் வந்து 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அந்த கேப்பில் ஒரு கிராமத்தில் வந்து கபடி போட்டி வந்து நடக்க போகுது. அப்போ ஸ்ரீ என்ன பண்ணுறாருன்னா, அவங்க மாதத்துல எல்லாம் ட்ரைனிங் பண்ணிவிட்டு போய் கலந்துக்கிறாங்க. ஸோ நல்லா வின் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே ஸ்ரீயை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, இந்த பையன் நல்லா விளாட்றானே கபடி அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஃபைனலி அவங்க செலக்ட் ஆயிடுறாங்க. ஃபைனல் எங்கே நடக்குதுன்னா, ஸ்ரீயோட ஸ்கூல் இருக்கிற இடத்துல வந்து ஃபைனல் நடக்குது. ஸோ ஸ்ரீயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது ஸ்ரீ விளாண்டுட்டு இருக்க அந்த டைமில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அவருக்கு வந்து இன்னமும் ஆர்வம் வந்துட்டு பயங்கரமாக விளாட ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அவர் விழுந்து அவரோட கால் வந்து கிராக் ஆயிடுச்சு. ஸோ அங்கேயே விழுந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஸ்ரீ கூட படிக்கிற அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க, ஒரு பெண்மணி, அவங்க பேர் வந்து பிரியா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு டக்குன்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேகமாக அங்கேருந்து வராங்க. வந்து ஸ்ரீயை தூக்கிட்டு அவர் பார்க்குறாங்க, கால் ரொம்ப அடிபட்டிருக்கு, அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ வந்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க. அந்த கிராமத்துக்கு ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு எப்படி தான் 1/2 hour மேலே ஆகும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பிரியாவோட அப்பா வந்து ஸ்ரீயை தூக்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு முதல் உதவி செய்கிறாங்க. ஸோ அப்படி செஞ்சிட்டு இருக்கிறப்ப பிரியா வந்து ஸ்ரீகிட்ட வந்து ஃப்ரீயாக பேசுகிறாங்க. ஏன்டா பார்த்து ஒழுங்காக விளாண்டுருக்க வேண்டியது தானே, இப்போ பாரு இப்படி அடிபட்டு போச்சே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ரீக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க மேலே சின்னதாக ஒரு பாசம் வர்றது. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று ஆம்புலன்ஸும் வந்துடுது. ஸோ ஆம்புலன்ஸ் வந்துட்டு ஸ்ரீ வந்து ஆம்புலன்ஸில் ஏறி போயிட்டாங்க. ஸோ அவருக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கிறனால 2 வாரத்துக்கு அவரால் எழுந்துச்சு நடக்க முடியாதுன்ட்டுன்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் ஸ்கூல் லீவு முடிஞ்சு இவர் ஸ்கூலுக்கு போவார் பார்த்தாக்கா ஸ்கூலுக்கு போக முடியல. ஸ்கூல் லீவு முடிஞ்சும் ஒரு 10 நாளைக்கு வந்து அவர் ஸ்கூலுக்கு போகாமல் தான் இருந்தார். அதுக்கப்புறம் காலெலாம் குணமாயிட்டதுக்கு அப்புறமா அவர் ஸ்கூலுக்கு போகிறாரு. அப்போது அவரை ஃபஸ்ட்டு அங்கே யார் வந்து விசாரிக்கிறாங்கன்னா, நம்ம பிரியா தான் வந்து அவரை வந்து விசாரிக்கிறாங்க. இப்போ உடம்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேருமே கொஞ்சம் ஃப்ரீயாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேச ஆரம்பித்து ஒரு 2-3 வாரம் ஆனதுக்கப்புறமா ஸ்ரீக்கு வந்து அவங்க மேலே காதல் வந்துடுது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்லலை. அப்புறம் கொஞ்சம் நாள் ஸ்கூல் முடிஞ்சு ஸ்கூல்லாம் முடிகிற டைம் லாஸ்ட் டேல முடிய போகுது. அப்போ வந்து ஸ்ரீ வந்து பிரியா கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ஸோ அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ரிசல்ட்டுக்கு. ஸோ ரிசல்ட்டு வர்ற வரைக்கும் அந்த ஸ்கூல் லீவ் அந்த கேப்பில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் ஃபோனில் மெசேஜ் அனுப்பிக்கிட்டுலாம் இருப்பாங்க. அப்பப்போ கிட்ட தானே, ஒரு 3 கிலோமீட்டர் தானே. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பப்போ யாருக்கும் தெரியாமல் ஒரு சிவன் கோவிலில் இவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இவங்க காதலை டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துருச்சு, எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருச்சு. அப்போ இவங்க 2 பேருமே என்ன ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம வேறு காலேஜுக்கு போனோம்னா நம்மளோட காதல் விடுபட்டு போயிடும். ஸோ நம்ம 2 பேருமே ஒரே காலேஜில் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து 2 பேருமே ஒரே காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் காலேஜ் ஜாயின் பண்ணி நல்லா சந்தோஷமாக தான் படிச்சுக்கிட்டு அவங்க லவ் பண்ணிக்கிட்டும் இருந்திருக்காங்க.
ஸோ காலேஜ் முடிய போது 3வது வருஷத்துல தான் இவங்க காதலுக்கு ஒரு பெரிய இடியே விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த டைமில் இவங்க நார்மலாக 2 பேருமே அவுட்டிங்லாம் போயிட்டுருப்பாங்கல்ல. ஸோ அதனால் நம்மளை பிரியாவோட அண்ணன் ஒருத்தர் வந்து பிரியாவையும் ஸ்ரீயும் பார்த்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு கூட்டி போய் அடின்னு அடி பின்னிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பிரியா வந்து முடியாது, நான் அவரை தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி லவ் பண்ணிகிட்டே இருந்த காரணத்தில் என்ன ஆகுதுன்னா அவங்க வீட்டில் முடிவெடுக்கிறாங்க, இனிமேல் நீ காலேஜுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. கடந்த 1 மாசமா ஸ்ரீ வந்து பிரியாவை பார்க்காமலேயே இருந்திருக்காரு. இன்னைக்கு எப்படியாவது பார்த்தே ஆகணும்ட்டுன்னு ஸ்ரீ முடிவு பண்ணி என்ன பண்ணுறேன்னா எப்படி இருந்தாலும் இவன் அந்த சிவன் கோவிலுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா காலையிலே போய் அந்த சிவன் கோவிலில் உட்காந்து இருந்திருக்காரு. இவர் எதிர்பார்த்த மாதிரி 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பிரியா வந்து அவங்க அம்மா கூட அந்த கோவிலுக்கு வராங்க. அவங்க வந்து கண்ணிலே செய்கை காட்டுறாங்க, பின்னாடி வந்துட்டு நம்ம பேசலாம் அப்படின்ட்டுன்னு செய்கை காட்டுறாங்க. ஸோ ஸ்ரீயும் அதை புரிஞ்சுக்கிட்டு வேகமாக பின்னாடி போயிடுறாரு. அவங்க பிரியா என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ரீயை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. இந்த மாதிரி 1 மாதமும் உன்னை பார்க்க முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். எங்கள் வீட்டில் என்ன பேசிக்கிறாங்க, எனக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா, என் கழுத்தில் ஏறினா நீ கட்டினா தான் தாலி, இல்லைனாக்கா நான் பணமாக ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசினோன்னே அப்போ ஸ்ரீ வந்து அவங்க மனசை ஆறுதல் படுத்தி பிரியாவை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ ஸ்ரீயும் பிரியாவும் கோவிலில் பேசின விஷயத்தை வந்து யாரும் கேட்டுட்டு பிரியாவோட அண்ணன்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா பிரியாவோட அண்ணன் வந்து நேராக போயிட்டு ஸ்ரீகிட்ட போயிட்டு பயங்கரமாக சண்டை போட்டாங்க. அடிபுடி சண்டை ஆயிடுச்சு. இவங்களும் அடிக்க ஸ்ரீயும் அடிக்க பயங்கரமான சண்டை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஸ்ரீ வந்து பிரியாவை வந்து பார்க்கவே முடியல. 2-3 வாரமாக ஒன்றுமே பார்க்க முடியல, கோவிலுக்கும் வர்றதில்ல, எதுவுமே இல்லை. அப்போ இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, நான் எப்படி பிரியாவை பார்க்குறது, எப்படி பேசுறது ஒன்றும் தெரியலன்னு ரொம்ப கவலையில் உட்காந்துருக்காரு. அந்த டைமில் ஸ்ரீக்கு வந்து பிரியா கிட்டேருந்து அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. அப்போ இவர் எடுத்து பேசுகிறாரு. அப்போ பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவங்ககிட்ட சொன்னதானே அவங்க சீரியஸாக தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு, இன்னும் 2 வாரத்தில் வந்து யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி சிம்பிளாக சொந்தக்காரங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம், அப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரியா அழுவுன்னு அழுகுறாங்க. அப்போ ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்குலாம் அவ்வளோ தைரியம் கிடையாது, உனக்கு பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு இவர் ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு இவருக்கு வந்து மறுபடியும் அதே நம்பர்லேருந்து கால் வருது. அப்போ பிரியா இவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 2 நாள் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, நான் சொன்னேன் நீ தான் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அழுகுறாங்க. என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உடனே ஸ்ரீ சொல்கிறாரு, திங்க் பண்ணி பார்க்குறாரு, நம்ம இன்னும் காலேஜே முடிக்கல, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது, நம்ம இந்த வருஷத்தில் இந்த ஜென்மத்தில் நம்மளால சேர முடியாது, நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஓடு அழுந்து இவர் ஃபோனை வச்சிடுறாரு. ஸோ அதிர்ச்சி தாங்க முடியாமல் பிரியா மறுபடியும் கால் பண்ணுறாங்க. பிரியா மறுபடியும் கால் பண்ணி சொல்கிறாங்க, என்னை கை விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு நீயும் கை விட்டுட்டல அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துக்கிட்டே அவங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த ஸ்ரீக்கும் என்ன பண்ணுறது தெரியல. அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸு மூலிமா விஷயம் வருது, இந்த மாதிரி பிரியா வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீக்கு விஷயம் வருது. ஸோ அதை கேட்ட உடனே இவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இருந்து ரொம்ப வருத்தமாயிட்டார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா இவர் மது குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னே அங்கே கிடக்கிறது, இங்கே குடிச்சிட்டு அங்கே படுத்து கிடக்கிறது, அந்த மாதிரி அப்பா அம்மாவை எதுக்குறது, காசு எங்கே கிடச்சாலும் எடுத்து குடிச்சிக்கிட்டு ரொம்ப மோசமாக இருக்கார். ஸோ அவங்க அப்பா அம்மாவும் அந்த ஊரில் உள்ளவங்களும் சொல்லியிருக்காங்க, நீ இப்படி பண்ணாத, உனக்கு உடம்புக்கு நல்லதில்லை, உனக்கும் நல்லதில்லை, வேணாம் விட்டுடு. ஆனால் அவர் வந்து கேட்கவே இல்லை, இன்னும் ரொம்ப மோசமாக குடிச்சிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. 1 மாதம் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பிரியாவோட ஃபேமிலி வந்து பிளான் பண்ணுறாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ நம்ம எல்லாம் ஃபேமிலியோட வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி ஒரு வேனு அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு டூருக்கு போகிற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ போகிற வழியில் என்ன ஆகுதுன்னா அந்த வேன் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஸோ ஆக்சிடெண்ட் ஆனான மற்றவங்க எல்லாத்துக்குமே சின்ன காயம்தான். பிரியாவுக்கு தான் ஒரு கண்ணாடி உடஞ்சி அவங்களோட தலையில் பட்டு அவங்க கோமா ஸ்டேஜுக்கே போயிடுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, ஸ்ரீக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு எப்படியாவது அவளை போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டே இவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு.
ஸோ அந்த பிரியாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தோன்னே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இவன் அடித்து நுமுத்தி பயங்கரமாக அடி கொடுத்து அங்கேருந்து வெளியில் அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனால் இவரோட மைண்டு வந்து எப்படியாவது அவளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ பிரியாவோட ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஒரு 20-25 நாள் ஆச்சு. அப்பையும் பிரியா வந்து கோமாலேருந்து எணிக்கவே இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஸ்ரீயோட ஃபேமிலியில் அவங்க அத்தை ஒருத்தவங்க வராங்க. அவங்க வாலண்டியராக வந்து பேசுகிறாங்க, இவன் குடிக்கிற பையன் இல்லையே, ஏன் இப்படி குடிச்சு இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனால தான் அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், பரவாயில்ல என் பொண்ணையே அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஸ்ரீயோட அப்பா அம்மா கிட்ட பேசுகிறாங்க. ஸோ பேசி வற்புறுத்தி அந்த பிள்ளையையும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சானையும் இந்த ஸ்ரீ என்ன பண்ணுறாருன்னா அப்பயும் தண்ணியெல்லாம் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு ஒய்ஃபு கூட சண்டை போட்டுக்கிட்டு அவங்க லவ் பண்ண அந்த பிரியாவை பற்றி நிறைய விஷயங்களை வந்து இவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. உன்னை எனக்கு வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இப்படியெல்லாம் சொன்னானே அந்த பிள்ளை மனசும் கஷ்டத்தில் ஆயிடுச்சு. என்ன இப்படி ஆகுது, இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லி 2 பேத்துக்கும் டெய்லி சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குமா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சில மாதங்கள் ஆனதுக்கப்புறமா பிரியா வந்து இறந்தும் போயிடுறாங்க. ஸோ பிரியா இறந்து போன அந்த துக்கத்தை இவர்னால ஏற்றுக்க முடியாமல் இவர் இன்னமும் பயங்கரமாக தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவர் வந்து எப்போதுமே வீட்டுக்கு போயிடுவார். ஆனால் இப்போல்லாம் அவர் வீட்டுக்கு போக முடியாது, எங்கேயோ படுத்து தான் கிடப்பாரா, இவங்க போய் எல்லாம் கூட்டிகிட்டு வர்ற மாதிரி தான் இருக்குமா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்க பிரியாவும் ஸ்ரீயும் மீட் பண்ணுவாங்களா ஒரு கோவிலில். அங்கே வந்து எப்போதுமே அமாவாசை நாள் அன்றைக்கி வந்து பயங்கரமாக ஸ்பெஷலாக செய்வாங்களா. ஸோ அன்றைக்கி வந்து இவர் பயங்கரமாக தண்ணி போட்டிருக்காரு. அந்த டைமில் இவர் வந்து அந்த கோவிலுக்கு போகிறாரு. ஸ்ரீ வந்து தண்ணி போட்டு அதே கோவிலில் படுத்து கிடக்கிறாருல, அவர் வந்து 10 மணிக்கு தான் நைட்டு வந்து எழுந்துச்சு பார்த்துருக்காரு. ஸோ எழுச்ச கையோட போதையும் போயிருச்சு, வயிற்றுல பசியும் வந்துடுச்சு அவருக்கு. அவர் உடனே பார்க்குறாரு, அங்கே வந்து நிறைய திதியெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்களே, இலையெல்லாம் போட்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவர் அந்த திதியில் ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போகிறாரு. ஒரு அரை கிலோமீட்டர் அவர் நடந்து போய்கிட்டே இருக்கிறப்ப டைமில் அங்கே என்ன நடக்குதுன்னா ஒரே ஒரு இலையில மட்டும் யாரோ நான்வெஜ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ சிவன் கோயிலில் நார்மலாக நான்வெஜ் எல்லாம் வைக்க மாட்டாங்க, ஆனால் ஒரே ஒரு இலையில மட்டும் இருக்கிறத இவர் பார்க்குறாரு. ஸோ பார்த்த கையோடு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஏதோ திதிக்கு தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் தெரியுது. இந்த பேய் பில்லி சொல்லி இது மேலே இவருக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா அதை எடுத்து இவர் வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னா சுற்றி முற்றி பார்க்குறாரு. சுற்றி முற்றி பார்த்தாலும் அங்கே ஒரு காக்கா நடமாட்டம் இல்லை, யாருமே இல்லை. இவர் மட்டும் அங்கே அனாத மாதிரி தனியாக கிடக்கிறாரு. அப்போ வந்து இவர் அந்த ஆற்றங்கரை ஓரம் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பிரியா பேர் சொல்லி திடீர் கிடக்கிறாரு. நீ பாட்டுக்கு என்னை விட்டுட்டு போயிட்டா, நீ போனதுக்கப்புறமா அங்கே பாரு என் வாழ்க்கை இப்படி வீணாக போச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் நார்மலாக குழம்ப ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா திடீர்னு யாரோ இவரோட முதுகில் வந்து கையை வச்சு அப்படியே தட்டி கொடுத்துருக்காங்க. திரும்பி பார்க்குறாரு, அங்கே யாருமே இல்லை. ரொம்ப தூரமாக அப்படி இப்படி பார்த்துட்டு இருக்காரு, எங்கேயுமே யாருமே இல்லை. அப்போ உடனே அவர் கொஞ்சம் தூரத்தில் எட்டி பார்க்குறாரு, அங்கே வந்து ஒரு மரத்துக்கிட்ட யாரோ நிற்கிற மாதிரியே இருந்திருக்கு. அப்போ இவர் கேட்குறாரு, அந்த மரத்துக்கிட்ட யார் நிற்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அங்கேருந்து பதில் வரவே இல்லை. அதுக்கப்புறம் இவருக்கு என்ன நடந்துச்சுன்னா அந்த ஆற்றங்கரையில் இவர் உட்காந்துருக்கிற டைமு என்ன ஆகுதுன்னா யாரோ இவரோட காலை பிடிச்சி அப்படியே அந்த படியில் சரசரசன்னு இழுத்துட்டு அந்த தண்ணியில் போய் உழ வைக்கிறக்காண்டி இழுத்துட்டு போகிற மாதிரி அவருக்கு தோணுது. அப்போ உடனே என்னை விட்டுருன்னு சொல்லி இவர் பயங்கரமாக பதறாரு. அப்பயும் அந்த உருவம் வந்து அவரை விடவே இல்லை. அந்த உருவம் எப்படி இருக்குன்னா பயங்கரமான கருப்பான ஒரு உருவம், தலை இல்லாமல் அங்கே அவர் காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இழுக்குது. ஆனால் இவர்னால கீழேவும் போக முடியல. இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு அதிசயம், இந்த சைடில் இவரோட கையை பிடிச்சி ஒரு உருவம் பிடிச்சி வேகமாக இழுத்து மேலே போட்டுருது. ஸோ போட்டுட்டு இவருக்கு வந்து அந்த டைமில் வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. ஒரு பெண்மணியோட வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா போயிரு ஸ்ரீ அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ இவர் வந்து யாருன்ட்டுன்னு அப்படியே நல்லா உத்து பார்க்குறாரு. அங்கே ஒரு உருவம் நின்றுட்டு இருந்துச்சு, அந்த பெண்மணியை நல்லா உத்து பார்க்குறாரு. அந்த பெண்மணி யாருன்னா இவரோட பிரியா. அந்த பிரியா தான் அங்கே நின்று கூப்பிட்டுட்டு இருக்காங்க, ஓடு ஸ்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ ஓடுற டைமில் அவர் அப்பப்போ திரும்பி பார்க்குறாரு, நம்மளோட காதலியை பார்த்துட்டோமேன்ட்டுன்னு. ஆனால் இருந்தாலும் மனசில் ஒரு பயத்தை வச்சுக்கிட்டு வேகமாக ஓடிடுறாரு. திரும்பி பார்க்குறாரு. அப்போ அந்த பெரிய கருப்பு உருவம் இருக்குல்ல,
அது வந்து இவர் பின்னாடி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கருப்பு உருவத்தை தடுத்து நம்மளோட பிரியாவும் வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவர் அப்படி இப்படின்னு வேகமாக வீட்டுக்கு ஓடிட்டார். ஸோ நார்மலாக இவர் வீட்டுக்கு வந்த கையோட அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்து கதவெல்லாம் திறக்க மாட்டாங்க. அப்போ இந்த வாட்டி வந்து அவங்க கதவை திறந்துட்டாங்க. ஸோ கதவை திறந்தோன்னே இவர் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே சாந்தமாக உள்ளே போயிடலாம். ஏன்னா நடந்ததுல இன்னும் அதிர்ச்சியிலேருந்து இவர் வெளியில் வர முடியல. அதனால அவர் அப்படியே அமைதியாகவே உள்ளே போகிறாரு. அப்போது வந்து அந்த பெண் அவங்களோட ஒய்ஃப் வந்து எப்போதுமே இவங்ககிட்ட வந்து பேச மாட்டாங்க. அதனால் தண்ணி போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு தான் போவாங்களாம். ஆனால் இந்த வாட்டி மாமா சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டானே அப்போ அவர் வந்து யோசிக்கிறாரு, என்னடா அது எப்போதும் இவன் நம்மகிட்ட சண்டை தானே போடுவா, இப்போ வந்து சாப்பிட்றியா சொல்லி கேட்குறான்ட்டுன்னு அவர் ஒரு டவுட்டில் இருந்திருக்காரு. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டையில் இருக்கிறனால இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஆளுக்கு ஒரு தனித்தனி ரூமில் தான் படுத்துருக்காங்க. அப்போ ஸ்ரீ வந்து அந்த ரூமில் படுத்துட்டு நடந்த விஷயத்தை வந்து நினச்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரியாவை நம்ம பேயாக பார்க்குற நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுந்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்களோட மெயின் ட்ராரை வந்து யாரோ கதவில் தட்டுறாங்க. ஸோ தட்டுன கையோட ஸ்ரீ என்ன பண்ணுறாரு, வேகமாக போயிட்டு கதவை திறந்து பார்க்குறாரு. யாராக இருக்கும் அப்படின்னு கதவை திறந்து பார்க்குறாரு. அங்கே வந்து யாருமே இல்லை. அப்போ ஒரு 2 ஸ்டெப்பு முன்னுக்கு எடுத்து வைக்கிறாரு. அவங்களோட வீட்டு முன்னுக்கு வந்து யார் நிற்கிறான்னா அவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அந்த ஆத்தங்கரையில் பார்த்தாரா அந்த கருப்பு உருவம், அந்த உருவம் தான் அங்கே முன்னுக்கு நின்றுட்டு இருக்கு. அப்போ அந்த உருவம் வந்து ஸ்ரீயை நோக்கி வேகமாக வருது. ஸோ அதை வருது பார்த்துட்டு இவருக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் பயங்கரமாக ஷாக் ஆகி ஃப்ரீஸாக அங்கே நிற்கிறாரு. அப்போ வந்து இவங்களோட ஒய்ஃபு எங்கேருந்து வந்தாங்க தெரியல, டக்குன்னு அவர் சட்டையை பிடிச்சி உள்ளே தள்ளிட்டு நீங்கள் மெயின் ரோடை வந்து சாத்திடுறாங்க. ஸோ கதவை சாத்திட்டு அங்கேயே சம்பளக்கால் போட்டு உக்காந்துடுறாங்க. அப்போ உடனே இவருக்கு வித்தியாசமாக தெரியுது, இவ எப்போதும் இப்படி செய்ய மாட்டாளே, ஏன் இப்படி நடந்துக்கிறா, ஒன்றும் புரிய மாட்டேது அப்படின்ட்டுன்னு. அப்போ உடனே ஸ்ரீ கூப்பிட்றாரு, நீ வந்து படுக்கவா, நீ வந்தால் தான் நான் படுப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போங்க, நாங்கள் உட்காந்து நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ஸ்ரீ சொல்கிறாரு, இல்லை நீ வந்தால் தான் நான் படுப்பேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் முத 2 பேருமே ஒரே ரூமில் சேர்ந்து படுக்க போயிருக்காங்க. ஸோ மணி ஒரு 6 இருக்கும், காலையில் விடிக்காலம் மணி ஒரு 6 இருக்கும். அந்த டைமில் வந்து ஸ்ரீயோட ஒய்ஃப் வந்து எணிச்சிடுறாங்க. ஸோ அவங்க எணிச்சோன்னா ரொம்ப கோபமாகிட்டு ஸ்ரீயை வந்து எழுப்புறாங்க. நான் எப்படி உன் பக்கத்தில் வந்து படுத்தேன், நீ எப்படி வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. அப்போ அவர் வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அப்படியே அசந்து மறுபடியும் தூங்கிடுறாரு. தூங்கி கரெக்டாக 8 மணி மேலே என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றுறாங்க. ஸோ ஊற்றுனானா அவருக்கு தூக்கம் கலைஞ்சி போய் கோவத்தில் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, நீ எப்படி வீட்டுக்குள்ளே வந்த, நான் கதவு உள்ளிட்டாப்பா தானே போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டானா. அப்போ அவர் வந்து ஷாக் ஆகிட்டு வாயத்தை வந்து கேட்டார், இல்லையே நேற்று நீ தானே கதவை திறந்து விட்ட, அப்புறம் ஒரு அகோரமான ஒரு உருவம் வந்து என்னை துரட்டிட்டு வந்துச்சேன், நீ தானே என்னை காப்பாற்றி உள்ளே விட்ட, நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ உடனே அவர் சிரிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க, உனக்கு வர வர பைத்தியம் முத்தி போச்சு போல் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அவங்க போய் நார்மலாக வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவர் வந்து உட்காந்து யோசிக்கிறாரு, நேற்று ஃபுல்லாக நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சுட்டு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி நம்ம சிவன் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குளிச்சுட்டு சிவன் கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறாங்க. ஸோ நார்மலாக நேற்று அமாவாசை நடந்ததுனால அங்கே வந்து நிறைய அகோரிகள்லாம் வந்திருக்காங்க. அப்போ ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அகோரிக்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்க. ஸோ இவரும் அந்த லைனில் நின்று அப்படி இப்படி 3 ஹவர்ஸ் வந்து அந்த அகோரிகள் முன்னுக்கு போய் உட்காடுறாரு. ஸோ ஸ்ரீ உட்காந்த கையோட அந்த அகுரி என்ன பண்ணுறாங்கன்னா, நேற்று நடந்த விஷயம்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல். அப்போ உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேராக போயிட்டு அந்த மண்டபத்தில் நீ உட்காரு, அங்கே உட்காந்துட்டு வேறு எங்கேயும் நீ போகாத, அங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பின்னாடி இருந்த எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் திண்ணூறு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அகோரிகள் எல்லாமே அவர்கிட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அகோரிகள் அவர்கிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே அப்படியே தேட்டரில் போட்டு பார்த்த மாதிரி அந்த விஷயத்த எல்லாமே அப்படியே சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து ஒரு பேராத்மாக்காண்டி படைத்த ஒரு படையில் அதை எடுத்து நீ சாப்பிட்டுட்ட, ஸோ அது வந்து உன்னை கொல்லாமல் விடாது, நீ எதுக்கு எடுத்து சாப்பிட்ட கோவத்தில் அவங்க கேட்குறாங்க. அப்போ உடனே அவர் சொல்கிறாரு, எனக்கு இது மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு இப்போ தான் அது மேலே நம்பிக்கை வந்திருக்கு, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அகோரிகள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ உடனே அந்த அகோரி என்ன பண்ணுறாருன்னா, அவர் தோலில் போட்டிருந்த அந்த ஒரு துண்டை வந்து இவரோட தோலில் போட்டுட்டு சொல்கிறாரு, இந்த துண்டை வந்து 2 நாள் சென்று தான் நான் உங்கள் இடத்துக்கு வருவேன், அது வரைக்கும் உன்கிட்டேருந்து இந்த துண்டை நீ எடுத்த அதுக்கப்புறம் உன் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, 2 நாள் கழித்து நான் வரேன், உன் ஊருக்கே வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அப்போ ஸ்ரீக்கு வந்து ஒரு டவுட்டு, நம்ம அட்ரஸே குடுக்கல, இவரு எப்படி நம்ம வீட்டுக்கு வருவாரு? அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்றாரு. அப்போ உடனே அந்த அகோரிங்க எல்லாமே ரொம்ப ஆக்ரோஷமா சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு சொல்றாங்க, "நீ போ, நான் வருவேன்" அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவரும் அவங்க குடுத்த சாம்பலையும், அந்த துண்டையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ நைட் ஆகுது. இவரு வந்து இவரோட ரூம்ல படுத்திருக்காரு. இவரோட ஒய்ஃப் வந்து அவங்களோட ரூம்ல படுத்திருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு வாய்ஸ்ல வந்து சிரிக்கிறாங்க அவங்க ஒய்ஃபு. அப்போ இவர் முழிக்கிறாரு. ஏன் இவன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தெரிஞ்சிருச்சு ஏதோ இருக்கு போல அப்படின்ட்டுன்னு. அப்போ உடனே அந்த அகோரி கொடுத்த அந்த சாம்பலையும் துண்டியும் எடுத்துட்டு அவர் அந்த ரூமுக்கு போறாரு. ரூம்ல போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இவர் பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. அவங்க வந்து முடியை வீழ்ச்சி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ உடனே இவர் வந்து அந்த முடியை விலக்கி பார்க்குறாரு. அந்த கையில் வந்து கத்தியை வச்சுக்கிட்டு கழுத்தில் வச்சுருக்காங்க. அவங்க உடனே சொல்கிறாங்க, அந்த விபூதியும் அந்த என்னது துண்டையும் நீ தூக்கி போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ரீக்கு வந்து தெரிஞ்சிச்சு, இதை நம்ம தூக்கி போட்டோம், அதோட நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, இதை கையிலே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கையிலே வச்சுருக்காரு. அவருக்குள்ளே ஏதோ ஒரு உள்ளுணர்வு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு, அந்த துண்டை எடுத்து அவங்க ஒய்ஃபு தலையில் போடுன்ட்டுன்னு. அப்போ உடனே அவருக்கே தெரியல, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த துண்டை எடுத்து அவங்க ஒய்ஃபு மேலே போட்டுடுறாரு. ஸோ போட்டு கையாட அடுத்த செகண்டே அவங்க உடம்புல இருக்கிற அந்த கருப்பு உருவம் வந்து ரொம்ப ஸ்பீடாக அவங்க வீட்டுக்கு வெளியில் போயிட்டு காம்பவுண்ட் இதில் போயிட்டு நின்றுடுச்சு. ஸோ அது அங்கேயே நின்றுட்டுருக்கு. அப்போ இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு, நம்ம உடம்புல ஏதோ பூந்திருக்கு போல, ஏதோ மாதிரி இருக்க, என்னையா பண்ண, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. உடனே ஸ்ரீ சொல்கிறாரு, அங்கே பாரு, அங்கே யார் நிற்கிறா அங்கே பாருன்ட்டுன்னு. ஸோ அந்த உருவத்தை பார்த்தோன்னா அந்த பெண்மணிக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக சாமி ரூமுக்கு போயிட்டாங்க. 3 மணி வரைக்கும் சாமி ரூமில் தான் இருக்காங்க. 3 மணி ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த கருப்பு உருவம் வந்து அந்த இடத்த விட்டு போகுது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, காலையிலே குளிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து சிவன் கோவிலுக்கு கிளம்பி போகிறாங்க. நைட்டு என்ன நடந்துச்சோ அதை அப்படியே இவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அகோரி என்ன சொல்கிறான்னா, உன் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லு, அன்றைக்கி என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லுன்னு சொன்னானே. உடனே இவர் அங்கே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொன்னார். ஆனால் எல்லாத்தையும் சொன்னார். ஆனால் யார் காப்பாற்றுனா அப்படின்னு சொல்லி அவங்களோட காதலியோட பேரை வந்து அவர் சொல்லலை. ஏன்னாக்கா ஆல்ரெடி அவங்கள பற்றி பேசினாலே சண்டை தான் வருதுன்ட்டுன்னு. ஸோ அதனால அவர் சொல்லலை. அப்போ உடனே அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, குடிக்காரனா இருந்து என்னை வாழ விடாமல் பண்ணேன், இப்போ எதையோ பண்ணிவிட்டு எதையோ கொண்டாந்து வச்சுருக்கிறிய, இதுக்கு நான் என்ன தான் பண்ணுறேன், நான் நிம்மதியாக வாழவே விட மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த அகோரி கிட்டே கேட்குறாங்க, இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இல்லையா, எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த அகோரிகள் வந்து அவங்களும் இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அந்த ஆத்தோரமாக போகிறாங்க. அந்த ஆத்தோரம் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சில பூஜைகளை வந்து பண்ணுறாங்க. சில பூஜைகள் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த டைம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆற்றுலேருந்து என்னமோ சரசரன்னு வேகமாக மேலே வந்து நிற்கிது. அந்த கருப்பு உருவம் வந்துச்சுல, அந்த உருவம் பயங்கரமாக வந்து நிற்கிது. இந்த அகோரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கோழியை வந்து சமைக்காத ஒரு கோழியை தலையை பிச்சு அதையும் அந்த தலையும் மேலே தூக்கி வீசுகிறாங்கன்னா, அந்த மேலே போனது கீழே வரவே இல்லை. ஸோ இவங்க 2 பேரும் மேலே பார்க்குறாங்க, அது மேலே தான் நிற்கிது. அப்போ இந்த பேய் இருக்குல்ல, அந்த கருப்பு உருவம், அது மேலே போய் அதை சாப்பிட்டு கீழே வருது. இதே மாதிரி ஒரு 4-5 கோழிங்களை அவங்க அதே மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அதோட வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறமா சில மந்திரங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கருப்பு உருவம் அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. இனிமேல் அந்த கருப்புருவம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு வழக்கம் போல் பயங்கரமாக சண்டை நடந்துகிட்ருக்கு 2 பேர்த்திக்கும். அதுக்கப்புறம் நைட் பட்டு தூங்கிடுறாங்க. ஸோ மறுநாள் என்ன ஆகுதுன்னா, ஸ்ரீ வந்து யோசிக்கிறா, ஐயோ அவங்ககிட்ட நம்ம நன்றி கூட சொல்லலையே, இன்றைக்கி போய் நன்றி சொல்லலான்னு சொல்லிட்டு சிவன் கோவிலுக்கு கிளம்புறாரு. ஸோ இவரும் அந்த அகோரிங்கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த அகோரிங்களுக்கு வந்து அந்த பேய் விஷயம் தெரிஞ்சது இல்லாமல் அவங்களோட காதலி விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அப்போ இவர் வந்து அதை சொல்லாதனால ஸோ அவங்களும் இதை பெருசுப்படுத்தலை. ஸோ இவரும் நார்மலாக வீட்டுக்கு வந்துட்டார். ஸோ வீட்டுக்கு வந்த கையோட அவங்க ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்து நார்மலாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 2 வாரம் வந்து நல்லா பேசிட்டு ஆரம்பித்தோன்னே, சரி இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது 2 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க வீட்டில் இன்னொரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 1 மாதம் வந்து நன்னா தான் போகுது இவங்களுக்கு. அப்போ வந்து கால் வருது அவங்க மாமனார் மாமியார் கிட்டேருந்து ஸ்ரீக்கு.
ஸோ கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவள் வந்து எனக்கு ஃபோனே பண்ண மாட்றா, அதுவும் இல்லாமல் கோவிலுக்கு வேறு குலசாமியை பார்க்க வேற போவே மாட்றா, வரவும் மாட்றா, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைட்டு குழம்பிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவர் ஸ்ரீ என்ன பண்ணாருன்னா, நேராக போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டிருக்காரு, ஏன் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், வா நம்ம போயிட்டு வருவோன்னு. அப்போ இவங்க வந்து இல்லாத காரணம் சொல்லிட்டு இல்லை வேணாம் அப்படின்னு மழுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஸ்ரீ வந்து பிளான் பண்ணுறாரு, சரி அடுத்த வாரம் இவரை எப்படியாவது கூட்டிகிட்டு போவோம், வெளியில் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு கோயில் கூட்டிகிட்டு போயிடுவோம், அங்கே அவங்க அப்பா அம்மா வர வச்சுருவோம் அப்படின்னு இவர் பிளான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரி இவர் பண்ணுறாரு. அப்போ கோவிலில் போய் இறங்கினோடனே இவங்களோட ஒய்ஃப், ஸ்ரீயோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, என்னால் கோவிலுக்கு வர முடியாது, நாங்கள் ஆத்தோரமாக உட்காந்துருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வரமாட்டேன், என்ன வரக்கூடாது அப்படி இப்படின்னு இல்லாத சொல்கிறாரு. இதை வந்து அந்த பூசாரியை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் இவங்க போயிட்டு அந்த ஆத்தோரம் உக்காந்துட்டாங்க. இவங்களோட அப்பா அம்மா வேறு அங்கே உக்காந்துருக்காங்க கோவிலில். அப்போ ஒன்றுமே புரியல, இவ ஏன் வரவே மாட்றா அப்படின்ட்டுன்னு. அப்போ பூசாரிக்கு வந்து திடீர்னு அருள் வந்துடுது. அருள் வந்த கையோட என்ன ஆகுதுன்னா, இங்கே வா அப்படின்னு சொல்லி வேகமாக கூப்பிடுறாரு. ஆனால் அவங்க அங்கேருந்து வரமாட்றாங்க. அப்போ பூசாரி வந்து சொல்கிறாங்க, போய் அவங்கள இழுத்துட்டு வாங்க அப்படின்ட்டுன்னு. அப்போ இங்கேருந்து அவங்க அப்பா அம்மா போய் இழுத்துட்டு வர போகிறாங்க, வரவே மாட்றாங்க. ஆனால் இவங்க ஹஸ்பண்டுக்கு ஸ்ரீக்கு வந்து தெரிஞ்சிருச்சு என்னமோ ஒன்று நடக்குது அப்படின்னு. பூசாரி கொடுத்த விபூதி எடுத்துட்டு அவங்க நெட்டியில் வச்சோன்னே அவங்க வந்து அங்கேருந்து சுறுசுறுன்னு வேகமாக ஓடி வந்துட்டு இந்த கோவில் வாசலில் வந்து உக்காந்துருக்காங்க. அவங்களோட குலசாமி வந்து சுடலை மாடன். ஸோ அந்த பூசாரிக்கு அருள் வந்துச்சுல, அவர் உடனே கேட்குறாரு, யார் நீ, எதுக்காக இந்த பொம்பளை உடம்புல பூந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சாட்டை எடுத்து அடிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ தான் அவங்க வந்து பதில் சொல்கிறாங்க, நான் வந்து பிரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரியான்னு சொன்ன கையோடையே ஸ்ரீக்கு வந்து மனசெல்லாம் உடஞ்சி போச்சு. அவர் அப்படியே இடிஞ்சு போய் பக்கத்தில் நின்று அழுவுறாரு. அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க, அவன் வந்து என்னோட ஸ்ரீ, அவன் பிரியாவோட ஸ்ரீ, ஆனால் இந்த பொம்பளை வந்து அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, அதனால தான் நான் இவங்க உடம்புல பூந்து என் ஸ்ரீயை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரியா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்ட உடனே இன்னமும் ஸ்ரீக்கு வந்து முடியல. அவங்க உடனே கஷ்டப்பட்டுட்டு கோவில் விட்டு வெளியில் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ உடனே அந்த கோயில் பூசாரி அவர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக ஓடி வந்துட்டு ஸ்ரீயை இழுத்துட்டு உள்ளே போகிறாங்க. நீ உள்ளே வந்து சொல்லுன்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ இங்கேருந்து போயிரு அப்படின்னு. ஆனால் இவர்னால சொல்ல முடியல. இவர் அழுந்துக்கிட்டு அப்படியே நிற்கிறாரு. அப்போது பூசாரி சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, சாட்டை எடுத்து ஒரு அடி அடித்தாங்க. அடித்த கையோட அந்த உடம்புலேருந்து வெளியாகி அந்த பிரியாவோட ஆத்மா என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த கோவிலில் ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை உடம்புல வந்து பூந்துடுச்சு. அந்த பொம்பளை பிள்ளை உடம்புல பூந்துட்டு நேராக வந்து இந்த பூசாரி முன்னுக்கு சம்பளக்கால் போட்டு உக்காந்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிரியாவோட ஆத்மா என்ன கேட்குதுன்னா, எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும் இந்த பெண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவள் மூஞ்சில் தண்ணியை தெளித்து விட்டு அவளை எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. யாரை? ஸ்ரீயோட ஒய்ஃபை. ஸோ உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சிட்டோன்னே உடனே இந்த 15 வயசுக்கு உடம்புல இருக்கிற பிரியா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீ வந்து என் ஸ்ரீயை நல்லபடி கண் கலங்காமல் பார்த்துப்பியா, அவனை கண் கலங்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு நீ வாக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு தான் இந்த பிரியா, இந்த ஒய்ஃப் இருக்காங்களா, இவங்க வந்து கல்யாணம் பண்ணாங்க மாமா பிள்ளைய. ஸோ அத்தை பிள்ளையை வந்து இவங்க கல்யாணம் பண்ணாங்க. அப்போ உடனே அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆயிடுச்சு, ஐயோ நம்ம மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு அந்த பிரியா கிட்ட வந்து இவங்க வாக்கு கொடுக்குறாங்க, இனிமேல் இவர் கூட நான் சந்தோஷமாக வாழறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தானே. அதுக்கப்புறம் அந்த பிரியா வந்து அந்த ஆத்மா அந்த பெண்கிட்டேருந்து வெளியில் ஆயிடுச்சு. அந்த 15 வயசு பிள்ளைக்கிட்டேருந்து வெளியில் ஆயிடுச்சு. ஸோ வெளியானதுக்கப்புறமா இந்த 15 வயசு பிள்ளையோட அப்பா அம்மா வந்து ரொம்ப பயந்துட்டாங்க, இந்த உருவம் மறுபடியும் வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க. அப்போ பூசாரி சொல்லியிருக்காரு, இல்லை வராது, இதுக்கப்புறம் அது ஒரு புனிதமான ஆத்மா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ பல மாதங்கள் வந்து சொந்தமாக நல்லபடி வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ஒய்ஃபுக்கு வந்து தோணியிருக்கு, இந்த மாதிரி பிரியாவோட ஃபோட்டோ வந்து நம்ம வீட்டில் வச்சு வணங்குவோம் அப்படின்ட்டுன்னு. இதான் முதலையா ஒரு காதலியோட ஃபோட்டோவை ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வீட்டில் வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எங்கே வெளியில் போகிற முன்னுக்கும் இவங்கள வணங்கிட்டு போனாங்கன்னா அந்த காரியம் வந்து இவங்களுக்கு வெட்டி தான் கொடுக்குமா. இன்னும் வரைக்கும் இவங்க வணங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தைக்கு வந்து பிரியான்னு பேர் வச்சு இருக்காங்க. இவங்க வந்து இப்போ சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.
இந்த உண்மை சம்பவத்தில் வந்து திகில் வந்து பயங்கரமாக இருந்திருக்கு. திகிலை விட அன்பான விஷயங்கள் தான், ஃபீலிங் தான் நிறையா இருந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டுன்னு மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் என்கிட்ட சொல்லணுமா, அப்போ மறக்காமல் நீங்கள் என்கிட்ட பகிருங்க. நான் அந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன். ஸோ நிறைய பேர் என் சேனலை பார்க்குறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பேய் கதை கேட்கணுன்னு பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் போட்டுடுங்க. அப்புறம் இந்த காணொலியை பார்த்துட்டு யாருக்கெல்லாம் ஆல்ரெடி லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கோ அவங்களாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.